கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொழிற்சாலைகள் தொடங்க போதிய இடம் இல்லாததால் ஹொசூர், மதுரை, திருச்சி உள்ளிட்ட இடங்களில் தொழிற்சாலைகள் தொடங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை தற்போது சூப்பர் பைட்ஸ் பகுதியில் பார்க்கலாம். மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், அதே போன்று அந்த பகுதியில் ஒசூர் போன்ற பகுதிகள், இந்த இடத்தெல்லாம் நம்ம டெவலப் பண்ணிச்சுமே தான் இந்த நகரமயமாக்கல் என்பதை நம்ம தணிக்க முடியும். பரவாயில்ல, நமக்கு வேலை வாய்ப்பை கொடுக்க முடியும். இப்போ அந்த அடிப்படையில் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அதுக்கு நீங்கள் ஒரு இடத்துக்கு இண்டஸ்ட்ரி ஒத்துக்கிடும், ஒரு இடத்துக்கு விவசாயம் சார்ந்த தொழில் ஒத்துக்கிடும், அப்படி பல்வேறுபட்ட பணிகள் இருக்கு. முதலீட்டாளர் இந்த பொறுத்தவரை பெரிய தொழில்கள் தான் அங்கே பேசப்படுகின்ற செய்தி. ஆனால் அதையும் தாண்டி பல பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதுதான் உண்மை. எனவே அதில் பெரிய பாதிப்புகள் வராது. நிச்சயமாக தென் மாநிலங்களுக்கு நாளுக்கு நாள் நம்ம ஷேர் கூட்டிட்டு தான் இருக்கும். என்னுடைய காலத்துல எந்த முறைகேடும் 100% நடக்காது. அந்த துறை நல்ல டெவலப் ஆகும். நல்ல டெவலப் பண்ணிட்டு இருக்கேன், நீங்களே பார்த்துருப்பீங்க. நல்ல டெவலப் ஆகும், அதில் மாற்றுக்கத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் லோன் கொடுத்துட்டு இருக்கோம். லோனுடைய வட்டியை 15%லேருந்து 9% குறைத்திருக்கின்றோம். நிறைய மானியத்தினுடைய கடன் வசதி கொடுக்கும். அப்படி பல முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கேன். 6 மாதம் தான் ஆச்சுது. நிறைய செலவுகள் குறைச்சிருக்கோம். பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி மட்டும் மாதம் 48 லட்சம் செலவு குறைஞ்சிருக்கு. இதெல்லாம் பெரிய சாதனையாக பார்க்கலாம். ஏன்னா வெகு விரைவில் ஆவின் நல்ல முன்னேற்றத்தை காண அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த தேசத்தினுடைய தலைவர்களை பற்றிய கடுகளவு புரிதல் இந்த ஆளுநருக்கு கிடையாது. அவர் அம்பேத்கரை சிரிச்சு எடுக்காரு, திருவள்ளுவரை தூக்காரு. நாங்கள் கேட்கும், திருவள்ளுவர் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் இந்த கொள்கையை அவர் பின்பற்றுகின்ற RSS ஏற்றுக்கொள்ளுமா? அதை முதல்ல அவங்கள்ட்ட கிளியர் பண்ணிட்டு அவர் இவரை பற்றி பேசலாம். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், நான் என்னுடைய ட்விட்டர் பதிவில் போட்டிருந்தேன், மிக தெளிவாக கூறியிருக்கிறார். சார்வர்கரும் RSS அமைப்புகளும் இஸ்லாமிய மக்கள் எண்ணிக்கையில் குறைந்தவர்கள் என்று அவர்களை வெறுத்து ஒதுக்குவதும் இந்துக்களை அணிதிரட்டுவதற்கும் எடுக்கக்கூடியதில் எந்த உள்நோக்கம் ஒன்றே ஒன்றுதான் இருக்கிறது. அது ஒரு அரசியல். அவங்க அந்த மக்களுடைய வேலைவாய்ப்பின்மையோ ஏழ்மையை அகற்றுவதற்கோ எந்த நடவடிக்கையும் அவற்றை இல்லை. இது ஒரு கையாலாகாத தனம்.